டாரட் ரீடிங்கில் குரு பெயர்ச்சி பலன் இந்த வருடத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டாரட்டோடைய நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நேர்மறையான டாரட் படிக்கும்போது முதல்ல நமக்கு அதுக்கு உண்டான பலன் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த எனர்ஜி லெவலை செக் பண்ணிக்கலாம். அந்த எனர்ஜி லெவலுக்கு இந்த பெண்டுலமை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த எனர்ஜி நேர்மறையாக சுற்றும்போது இந்த எல்லா ராசி என்பர்களுக்கும் உண்டான எல்லா பலன்களும் நல்ல விதமாக வரணுன்றது தான் எல்லாருமே இந்த குலதெய்வத்தை, உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். இந்த குரு பெயர்ச்சியில் இருந்து எல்லா அன்பர்களுக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணுன்றது அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குலதெய்வத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய குலதெய்வ அருள்னால தான் நம்ம இந்த கார்ட்ஸை எடுக்க போகிறோம். இந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இருக்கும். பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி பலன் டாரட் ரீடிங் மூலமா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க மேம். அந்த வரிசையில் நம்ம முதல்ல மேஷ ராசிக்கு இந்த டாரட் ரீடிங் கார்டு என்ன சொல்ல போகுதுங்க மேம்? மேஷ ராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குலதெய்வத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய குலதெய்வ அருள்னால தான் நம்ம இந்த கார்ட்ஸை எடுக்க போகிறோம். இந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இருக்கும். மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 3 கார்டும் வந்திருக்கு. இந்த 3 கார்டில் பார்த்திங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள் நிறைய ஒரு கடன் பிரச்சனைகள், அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பம் சம்பந்தமான சில பெண்களால் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது மேஷ ராசி அன்பர்களுக்கு. அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் நிறைய வேலை வாய்ப்புகள் போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கல்கள், தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் அந்த அலுவலகத்தில் உங்களுக்கு இருக்குது மேஷ ராசி அன்பர்களுக்கு. அதை தான் இந்த கார்டு நமக்கு உணர்த்துது. நிறைய தடைகளில் இருக்கிறீங்க, எந்த விதமான ஒரு வருமானமும் இன்றி இருக்கிறீங்க. இது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நமக்கு எந்த மாதிரியாக மாறப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த கார்டு ஸ்ட்ரென்த்ன்ற கார்டு காட்டுது. இந்த கார்டில் பார்த்திங்கன்னா மேஷ ராசி பெண்கள்னால அதிகமான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குரு பெயர்ச்சியாக இருக்க போகுது. இந்த பெண்கள் தன்னுடைய வலிமையை முழுமையாக உணரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான வருமானங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்டு மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு உறவுகள் மூலமாக சில தொந்தரவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகள் மூலமாக மேன்மை, நீங்கள் இப்போ குடும்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் நல்ல ஒரு உயர்வை அடைவதற்கு, கிங்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு அரசன், அந்த கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் நல்ல ஒரு உயர்வை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த கப்புன்றது பார்த்திங்கன்னா ஆசைகளை குறிக்கும். அந்த தேவையில்லாத ஆசைகள் மூலமாக ஆண்கள் ஏதாவது இதில் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை குறைச்சிக்கிட்டாங்கனாலே இந்த மேஷராசி என்பர்கள் நிறைய ஒரு பிரச்சனைகள்லேருந்து இந்த குரு பயிற்சியில் வெளியில் வர போகிறாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி டாரட் ரீடிங் மூலமா என்ன சொல்ல வருதுங்க? ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பெயர்ச்சியில் இவர்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்குமே அவர்களினுடைய காதல் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அவர்களுடைய வருமானத்தில் நிறைய ஒரு சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாமே தீருமா அப்படின்ற ஒரு எல்லா ராசி அன்பர்களுக்கும் அவர்களுக்காக நம்ம இந்த கார்டை எடுக்கும்போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 3 கார்டும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்திங்கன்னா மெஜிஷியன், அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் கார்டு 2 வாள்களை இருக்கக்கூடிய ஒரு நபர் உட்கார்ந்துருக்கிறார். அடுத்து 3வது கார்டு த சன் அப்படின்ட்டு வந்திருக்கு. இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த மெஜிஷியன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்ணமான பிரார்த்தனையின் மூலமாக உங்களுடைய வழிபாடு கடந்த வருடத்தில் அதிகப்படியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறது, அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வேண்டுதல்களை வச்சுருக்கிறீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். இது எல்லாமே இந்த பிரார்த்தனைகள் மூலமாக இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு நிறைய மாற்றங்கள், ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள். அடுத்து இந்த மெஜிஷியன்ன்ற பேர் பார்த்திங்கன்னா மந்திரவாதி. மந்திரவாதினா என்ன?
உங்களுடைய ஆசைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு கார்டு தான் இந்த கார்டு. அதனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து இந்த 2 வால் இருக்கக்கூடிய இந்த மனிதர் கடற்கரையில உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத பழக்கவழக்கங்களை நீங்க முழுவதுமாக முறியடிக்கணும். அதாவது யார்கிட்டயாவது சும்மா நண்பரா பழகுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக தேவையில்லாத ஏதாவது ஒரு இழப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான அந்த உறவுகளோ, ஃப்ரெண்ட்ஷிப்போ, அடுத்து பார்த்தீங்கன்னா கூட வேலை பார்க்குறவங்கள யாரையுமே நம்பாதீங்க ரிஷபராசி என்பர்கள். இப்பதான் நீங்க நிறைய பிரச்சனைகள்லேருந்து கடந்து வந்திருக்கிறீங்க. அதனால இந்த கூட வேலை பார்க்குறவங்கள நம்பும்போது உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வரும். அடுத்து தொழில் சம்பந்தமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சன்னுன்னு இருக்கு. முதல்ல இருந்து அந்த சன்ல பார்த்தீங்கன்னா, குதிரை படத்துல அந்த ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தையாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால உங்களுக்கு முழுமையான சிவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. நல்ல ஒரு புதிய வாழ்க்கை பயணத்தை எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்குதோ, அதே மாதிரி தான் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய தொழிலை முழுவதுமாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் டாரட் ரீடிங் என்ன சொல்ல போகுதுங்க? மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியில நல்ல ஒரு மாற்றத்தை குடுக்கணும் அப்படின்னு நம்ம தெய்வத்தை வேண்டிட்டு இந்த கார்டை எடுக்கிறோம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 கார்டும் வந்திருக்குது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் குரு பெயர்ச்சியில நிறைய ஒரு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். குழந்தை பிரச்சனை யாருக்காவது இருக்கு, குழந்தை சம்பந்தமான ஒரு தொந்தரவுகள் ஏதாவது இருக்கு அப்படின்றவங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு நிவர்த்தி இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது. உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய, அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வலிமை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில கிடைக்க போகுது. உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய சில ஆபத்துகள், அதாவது யாராவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அந்த தொழில்ல இருக்கக்கூடிய ஆபத்துகள் கொஞ்சம் இன்னும் ஒரு 6 மாதத்துல குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல காதல் திருமணம் யாராவது ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா, அதை இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த மிதுன ராசி அன்பர்கள் அதை எதிர்பார்க்க வேண்டாம். இந்த காதல் திருமணம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். ஆண் அதாவது அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றவங்க தாராளமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண தடைகள் நீக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த குரு பயிற்சி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. கடகராசி நேயர்களுக்கு இந்த டாரட் ரீடிங் மூலமா என்ன சொல்ல வருதுங்க? கடக ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வ பேரை நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான இந்த குரு பயிற்சி பலன் மூலமாக, அதாவது இந்த டாரட் ரீடிங் மூலமாக என்ன பலன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். கடக ராசி அன்பர்கள் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து விலகி வந்திருக்கிறீங்க. அஷ்டம சனியின் பிடியிலிருந்து விலகி வந்திருக்கிறீங்க கடகராசி என்பர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேண்டாத செலவுகளை நீங்க தவிர்க்கணும். அதாவது இப்ப வரக்கூடிய பணத்தை நீங்க சேமித்து வைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு லாபங்கள், எண்ணிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சேமிப்பு அப்படின்ற ஒரு பழக்கத்தை கண்டிப்பா செய்யணும். அதே சமயத்துல தேவையில்லாத இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய அலுவலகத்திலேயோ, உங்களுடைய தொழில்லயோ ஏதோ ஒரு இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல. அதற்கு நீங்க ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா, முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வேண்டுதல், ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்றபோது இந்த காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த இழப்புகள்ல இருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல பொருள், வீடு, மனை, அடுத்து பார்த்தீங்கன்னா வாகனம், அடுத்து திருமண பாக்கியங்கள், உங்களுடைய கிரக தோஷங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஆனால் உங்களுடைய முயற்சிகள்ல கொஞ்சம் கொஞ்சம் கவனம் இருந்ததுன்னா போதும். நிறைய ஒரு வாய்ப்புகளை அடைய முடியும். அதே சமயத்துல இந்த கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அனாவசிய செலவை தவிர்க்கணும். சிம்ம ராசி நேயர்களுக்கு டாரட் ரீடிங் மூலமா இந்த குரு பயிற்சி பலன் என்ன கிடைக்குங்க? சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு உண்டான இந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நிறைய வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஏன்னா நிறைய அந்த கிரகங்களின் தோஷங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நம்ம எடுத்த கார்டுகள் பார்த்தீங்கன்னா இதுதான்.
இந்த கார்டுகள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது, நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு வரும். அதே சமயத்துல அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆளுமை திறன்றது இந்த கார்டு மூலமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தெரிய வருது. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தேவையில்லாத ஆசைகளை வச்சுக்க கூடாது. ஏதாவது வீடு கட்டணும், அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை பெருசா நடத்தி பார்க்கணும், நம்மளுடைய குழந்தைகளுடைய திருமணத்தை நல்ல பெருசா நடத்தி பார்க்கணும். இந்த மாதிரியான அனாவசிய ஆசைகளை வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து இழப்புகள், வருமானங்கள் எல்லாத்தையுமே கரைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு டேஞ்சர் கார்டு வந்திருக்குது. இந்த கார்டு மூலமாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவுகளை தரும். தொழில் சம்பந்தமாக ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா, அந்த ஏதாவது ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்றீங்க அப்படின்னா, அத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. அந்த மாற்றம் செய்யும்போது சில தேவையில்லாத தொந்தரவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவையில்லாத இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அதனால அந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த குரு பெயர்ச்சி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மாற்றத்துடனும், ஒரு ஏற்றத்துடனும், ஒரு கவனிக்கக்கூடிய அதாவது முயற்சிகள்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இருக்க போகுது. கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி டாரட் ரீடிங் என்ன சொல்ல வருது? கன்னி ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்த கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த டாரட் ரீடிங்ன்றது ஆருடம் சொல்ற மாதிரி, ஆருடத்துல என்ன பலன் வருதோ அதுதான் உங்களுக்கு. இதுல கிரகங்களினுடைய எந்த விதமான ஒரு இன்டர்ஃபரன்ஸும் கிடையாது. இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான வருமானத்தை தேடி நீங்க நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய ஒரு பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கபோது, அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான திருமண தடைகள் முழுவதுமாக விலகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதே சமயம் அதிகப்படியான ஆசைகள் அப்படின்றது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதிகப்படியான ஆசைகள் அப்படின்னா, தேவையில்லாத ஒரு நிறைய அனுபவிக்கணும், நம்ம பெரிய வீடு கட்டணும், அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள பெரிய இடத்துல படிக்க வைக்கணும். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஆசைகளே பெரிய அளவுல இருக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல. இத நீங்க முற்றிலுமா உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரி நீங்க இத பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த கன்னி ராசி அன்பர்கள் நிறைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய காதல்ல முக்கியமா வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்கப்போது. காதல்ல நிறைய ஒரு வெற்றி, அடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி தம்பதியரிடையே இருந்த பிரிவுகள் ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு வருடமாகவும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கப்போது. இந்த கார்டு மூலமா பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகள்ல பிரிவுகள்ல இருக்கிறீங்க. அது எல்லாமே மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கப்போகுது. துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சிக்கு என்ன டாரட் கார்டு வரப்போகுதுங்க? துலாம் ராசி அன்பர்கள் நான் எப்போதும் சொல்ற மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால, உங்க குலதெய்வ பெயர அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றத இந்த டாரட் ரீடிங் மூலமாக பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சியில உங்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய ஒரு இடர்பாடுகளிலிருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் பெரிய உயர் பதவி, அந்த பெரிய ஒரு இடத்துல இருந்தவங்க, இப்போ அவங்களுடைய பதவியிலிருந்து விலகி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை மாற்றம் வேலை மாற்றம்ன்றது அதிகப்படியாக இருக்கு. நிறைய பேர் உங்களுடைய அலுவலகத்துல உயர் பதவிகள் வசித்து வந்தாலும், அந்த பதவியே வேண்டாம் அப்படின்னு துச்சமா அத உதறி தள்ளிட்டு நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அடுத்து நீங்க வெளிநாடு பயணம்ன்றது இந்த காலகட்டத்துல இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல போறீங்க. வெளிநாட்டு பயணத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், அங்க வீடு சொந்த வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரம் வெளிநாட்டுல. அடுத்து அங்கேயே நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கப்போது. நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ, இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், புதிதா தொழில் ஆரம்பிக்கணும், அடுத்து புதிதா ஒரு வருமானத்த பார்க்கணும்னு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ, அது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கப்போகுது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு என்ன டாரட் கார்டு வரப்போகுதுங்க? விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே படபடன்னு பேசுவீங்க. ஆனா மனசுல ஒண்ணுமே இருக்காது. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்த நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேர போடுங்க.
இன்னைக்கு உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த டாரட் ரீடிங் மூலமா பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே நல்ல சிந்தனையில தான் மேடம் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, உங்களுக்கு ஒரு பாதை வரப்போகுது. உங்களுக்கு உண்டான வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒ ஒளிமயமான ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கு வரப்போகுது. இந்த காலகட்டத்தில நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வதற்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து திருமண முயற்சிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்தில நல்ல ஒரு பந்தங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரம். திருமணத்திற்கே பயப்பட்டு பயப்பட்டு நீங்க இருக்கிறீங்க. ஏதாவது நமக்கு திருமணம் தேவையில்லாத தொந்தரவுகள குடுத்துருமா? ஏன்னா, இப்போ விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு 27 வயசு இருக்கிறவங்க கூட அந்த திருமணத்த பண்ணறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா, அதனால ஏதாவது பிரச்சனைகள் வந்துறக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு அ வ நல்ல ஒரு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான தடைகள் எல்லாமே இன்னும் ஒரு 6 மாத காலத்துல நீங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடனுடைய பிரச்சனை, அதாவது அளவுக்கு அதிகமா தலைக்கு மேல போனா ஜான் என்ன முழம் என்னன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த கடனுடைய அளவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிடுச்சு. அதிலிருந்து தப்பிச்சு நம்ம எங்கேயாவது வெளியில போயிரணும் அப்படின்ற மாதிரியாக தலைமறைவான ஒரு வாழ்க்கையெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சிக்கு மேல உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் உங்களுடைய ஆளுமை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு டாரட் கார்டு என்ன சொல்ல போகுதுங்க? தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில போராட்டம் மட்டுமே ஒரு வாழ்க்கையா வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை குடுக்க போகுதுன்றத இந்த டாரட் ரீடிங் மூலமா பார்க்கலாம். உங்களுடைய குலதெய்வத்த இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாக நிறைய ஒரு பிரச்சனைகள்லேருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமா அப்படின்றத நம்ம பார்த்துரலாம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி இருந்து குத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களினுடைய பழக்கவழக்கங்களை இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி நீங்க கட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வ வளம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த குரு பெயர்ச்சி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். புதிதான ஒரு நண்பர்கள் மூலமாக, புதிதாக ஒரு உறவுகள் மூலமாக நிறைய ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு இடம் விட்டு இடம் மாற்றம் செய்வதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு போராளியாக இருக்கிறீங்க. அந்த வாழ்க்கை போராட்டத்துல ஒரு வெற்றி பெறணும்ன்ற ஒரே குறிக்கோளோட நீங்க ஒரு இடம் விட்டு இடம் மாற்றம் செய்வதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை அங்க போய் நல்ல ஒரு வீடு கட்டுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு தேவையான சில வசதி வாய்ப்புகளை செய்து தர்றது, இது எல்லாமே உங்களால செஞ்சு குடுக்க முடியும் ஒரு இடமாற்றத்தின் மூலமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி டாரட் கார்டு மூலமா என்ன சொல்ல போறீங்க? மகர ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையா இருக்குன்னு நம்பக்கூடியவர்கள், அந்த குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய குலதெய்வத்தின் பேர போடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி டாரட் ரீடிங்ல என்ன மாதிரியா இருக்குன்றத பார்க்கலாம். இந்த டாரட் ரீடிங்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆருடம் சார்ந்த பலன்கள், உங்களுக்கு இதுல கிரகங்கள் சார்ந்த பலன்கள் கிடையாது. இந்த டாரட் ரீடிங்ல இந்த மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த திருமண வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னும் 2 மாதத்துல முடியக்கூடிய ஒரு டைமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு உயர்வை, நல்ல ஒரு பதவியை, நல்ல ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்போது. மகர ராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய அந்த தொழில்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த தொழில்ல நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருமானம் இல்லாம அந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க. ஆனா, இந்த காலகட்டத்துல உங்களுடைய உழைப்பின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது.
பெண்கள் மகர ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா, தனிமையில விடப்பட்ட ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்க. கணவனுடைய ஒரு அரவணைப்போ, இல்ல பெற்றோர்களினுடைய அரவணைப்போ இல்லாத இருக்கக்கூடிய அந்த மகர ராசி என்பர்களுக்கு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்வதன் மூலமாக இந்த குரு பெயர்ச்சி, இந்த பெண்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை குடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தையை வைத்துட்டு தனியாக தவிக்கக்கூடிய பெண்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க இந்த மகர ராசி என்பர்கள்ல. அதுதான் இந்த டாரட் கார்ட் சொல்லுது. அவங்க எல்லாருமே ஒரு இடமாற்றத்தை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சி அதிக மாற்றத்தை குடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவும், வெற்றியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவும் தான் இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி டாரட் கார்ட் ரீடிங் மூலமா என்ன பலன் தருது? கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய மனதுல நிறைய ஆசைகள் வச்சிருக்கிறீங்க. ஆனா, அந்த ஆசைகள் நமக்கு தேவையில்லாத ஆசைகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய குலதெய்வத்த பிரார்த்தனை பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல குலதெய்வத்தினுடைய படத்த அதாவது பேர மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். இந்த கும்ப ராசி அன்பர்கள், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதையோ தேடி நோக்கி போயிட்டுருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை பயணம் ஏதாவது ஒரு தேடலை நோக்கி போயிட்டுருக்குது. எந்த விதமான ஒரு இலக்குமே இல்லாம போயிட்டுருக்கிறீங்க. இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து அதற்குண்டான ஒரு வழிமுறைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கும்பராசி அன்பர்கள் காதல் தோல்வியில இருக்கிறீங்க. திருமணத்தில கணவன் மனைவி பந்தம்ன்றது கடந்த காலத்துல இருந்து ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். பெரிய அளவுக்கு திருமண தம்பதிகள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இல்ல. அதே சமயத்தில குழந்தை பிரச்சனை மூலமாக இவர்களுக்கு இடையில ஒரு பிரிவுன்றது இருக்கு. அது மேலும் நீடிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கப்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்கள், இந்த கும்பராசி அன்பர்கள் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஏதாவது ஒரு அ தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். தண்டனை மீன்ஸ் ஏதோ ஒரு பனிஷ்மென்ட். இப்போ ஏதாவது ஒரு நீங்க லீகலா விவாகரத்து வழக்குகளோ, இல்ல தொழில் சம்பந்தமான வழக்குகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா, அங்க ஒரு பனிஷ்மென்ட். விவாகரத்து வழக்குகள்ல நீங்க ஜீவனாம்சம் குடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல ஒரு இழப்பீடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. மீன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில டாரட் ரீடிங் என்ன பலன் தருதுங்களா? மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பயமான ஒரு கட்டத்துல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ம சனி அப்படின்ற ஒரு கிரகங்களின் நகர்வுகள் மூலமாக இந்த குரு பெயர்ச்சி இந்த மீன ராசி என்பர்களுக்கு டாரட் ரீடிங் என்ன பதில கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டாரட் ரீடிங் மூலமாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு அந்த வழக்குகள்ல சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் வழக்கு லீகலி ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மீனராசி அன்பர்கள் ஒரு வண்டி, வாகனம் புதிதாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த காலகட்டத்தில இருக்கப்போது. ஆனா வீட சம்பந்தப்பட்ட குடும்பத்த பொறுத்தமட்டுக்கும் எந்த ஒரு நிம்மதி குறைவும் இருக்காது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு கணவன், மனைவி, குழந்தைகளோட நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்கப்போது. இந்த மீன ராசி அன்பர்கள் உங்களுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு புதிதான ஒரு அனுபவத்தை தேடி போகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கப்போது. இதுநாள் வரைக்கும் இருந்த அனுபவங்கள விட இனிமேல் இருக்கக்கூடிய அனுபவங்கள் உங்களுக்கு புது புதுதான ஒரு புதிய ஒரு முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கப்போது. இந்த மீன ராசி அன்பர்கள் உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். ஏதோ ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கு உங்களுடைய வேலையில. சற்று சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அந்த இடத்துல மாத்திரம் ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா, தேவையில்லாத இழப்புகள், தேவையில்லாத ஒரு அ வா வாய்ப்புகள நீங்க தவறவிட மாட்டீங்க இந்த மீன ராசி அன்பர்கள். நம்ம 12 ராசிகளுக்குமே இந்த டாரட் ரீடிங் மூலமா குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.